ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டிடெக்டிவ் டிராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்லயே 22 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை தான் காட்டுறாங்க. அதுல 2 ஸ்கூல் பசங்க பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ கண்ணாடி போட்ட பையன் இருந்துட்டு, ஏண்டா மேக்ஸ் ரொம்பவே கஷ்டமா இருக்குல்ல அப்படின்னு கேட்கும்போது, அதுல இன்னொருத்த கையில பால் வச்சிருக்கான் பாத்தீங்களா, அந்த பையன் இருந்துட்டு, அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லையே, நான் போட்ட சம்முக்கெல்லாம் கரெக்டாக தான் ஆன்சர் வந்துச்சு அப்படின்னு சொல்றான். இதை கேட்கும் போதே கண்ணாடி போட்டவனுக்கு பொறாம பொங்குது. அப்ப கூட வந்துட்டு இந்த பையனோட கையில இருக்கிற பால் ஸ்லிப் ஆகி ரோட்ல விழுந்துருது. அவன் அதை எடுக்கலான்னு போகும்போது இந்த கண்ணாடி போட்டிருந்த காமாட்டி என்ன நினைச்சான்னு தெரியல, அங்க ஒரு வண்டி வேகமா வந்துட்டு இருக்கிறத பாக்குறான். கரெக்டா அந்த வண்டி கிட்ட வந்த உடனே சிவனேன்னு பாலை பொறுக்கிட்டு இருந்தவனை தள்ளி விட்டுறாங்க. அந்த வண்டியை அவனை அடிச்சு தூக்கிடுது. பயபுல அன்கான்சியஸ்ல கிடக்குறான் ரோட்ல. கூடவே இருந்த ஃப்ரெண்டுக்காரன் அதுவும் நம்ம தள்ளி விட்டதுனால ஆக்சிடென்ட் ஆகி அன்கான்சியஸா கிடக்குறான். அந்த கில்ட்டினஸ் கொஞ்சம் கூட இல்லாம சைக்கோ தனமா சிரிச்சிட்டு இருக்கான். அப்படியே அந்த கண்ணாடிக்காரனோட ஃபேஸை கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல ப்ரொஃபசர் சிம்மோட ஃபேஸை காட்டுறாங்க. நம்ம ஏதோ இத்தனை நாள் ஹானதான் இந்த சின்ன பையனா காட்டுறாங்கன்னு நினைச்சா, அந்த சின்ன பையனே இந்த ப்ரொஃபசர் சிம்மு தாங்க. பயபுல குழந்தையில இருந்தே சைக்கோ பார்த்தாதான் வளர்ந்துருக்கானாட்டிருக்கு. இப்ப ப்ரொஃபசர் சிம்மோட காரு மலை மேல ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை மர்டர் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கண்ணாடிக்கார மேல மர்டர் அட்டம்ப்டும் நடந்திருக்கும். அதே இடத்துக்கு தான் வந்து நிக்குது. ப்ரொஃபசர் சிம் பக்கத்திலேயே தான் மின் அன்கான்சியஸ்ல இருக்கா. இவ தான் அவர் கொடுத்த கூல்ட்ரிங்க்ஸை என்ன ஏதுன்னு கேட்காமே குடிச்சிட்டாலே. காரை நிறுத்தின ப்ரொஃபசர் சிம்மும் ஒரு கிளவ் எடுத்து போட்டுக்கிட்டே, என்ன எதுவும் தப்பா நினைச்சுக்காதமா, எப்படி பார்த்தாலும் எல்லாரும் ஒரு நாள் சாகதான போறோம் அப்படிங்கிற மாதிரி டைலாக் விட்டுட்டு ஒரு கர்ச்சீஃப் எடுத்து மின்னோட மூஞ்சில வச்சு அமுக்கலான்னு பாக்குறாரு. அப்ப திடீர்னு மின்னு கண்ணை முழிச்சுக்கிறா. இந்த இடத்துல ப்ரொஃபசர் சிம்மே ஒரு நிமிஷம் அதிர்ந்து போயிடுறாரு. ஏ எலி குஞ்சு, என்னையவே நீ பயன்படுத்திட்டியா? சரி, எதுவும் பர்சனலா எடுத்துக்காத, பழகன பொண்ணா வேற போயிட்டேன். ஆனா என்ன பண்றது, தெரிஞ்சுக்க கூடாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டியேம்மா. எதுக்கு தேவையில்லாம இந்த கண்ணாடிக்காரனோட விஷயத்துல நீ இன்வால்வ் ஆகுற? அவனுக்கு என்ன ஆச்சுன்னு மறந்துட்டியான்னு கேட்கும் போது மின் இருந்துட்டு, அப்ப நீதான் கண்ணாடிக்காரனை குத்தனையாடா அப்படின்னு கேக்குறா. பதிலுக்கு ப்ரொஃபசர் மின்னும், என்னம்மா பண்றது, எனக்கு வேற சாய்ஸே இல்லாம போச்சு. எல்லாம் ஒரு பிசினஸ் எத்திக்ஸ் தானே. ஆனா ஒரு விஷயத்த நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேமா, அதிகபட்சம் என்னால உனக்கு வழியே இல்லாத சாவை கொடுக்க முடியும்னு அந்த கர்ச்சீஃபை வைக்க வரான். அத மின்னு வேற தடுத்துறா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நடக்குது, இன்னுமா இவன் மயக்கம் போடாம இருக்கா அப்படின்னு இவளுக்கு கொடுத்த அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலை எடுத்து பார்த்தா அது அப்படியே இருக்கு. மின் இருந்துட்டு, நான் தான் அதை குடிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்றா. இப்பதான் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா மின்னுக்கு இந்த பக்கி இந்த கூல்ட்ரிங்க்ஸ் தான் கொடுக்க போறாங்கிற விஷயம் ஆல்ரெடி கிளியரா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இதே மாதிரி ஒரு கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி இவன் கோட் பாக்கெட்ல வச்சுட்டு தான் வண்டியிலேயே ஏறி இருக்கா. இவன் ஏமாந்த சமயத்துல இவன் கொடுத்த கூல்ட்ரிங்க்ஸுக்கு பதிலா அவ கொண்டு வந்த கூல்ட்ரிங்க்ஸ் தான் அவ குடிச்சிருக்கா. அப்படியே நம்மளை இன்னொரு பிளாஷ்பேக்கு கூட்டு போறாங்க. அதாவது 48 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்பதான் ஹீரோ அவனோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட இந்த ஜங் ஹயுன் இறந்து போனா பாத்தீங்களா, அந்த பொண்ணை கொலை பண்ணவனும் நம்ம கண்ணாடிக்கார மேல அட்டாக் பண்ணவனும் ஒரே ஆள் தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி இருப்பான். இதை கேட்கிற எல்லாரும் ஷாக் ஆயிருப்பாங்க. அப்பதான் ஹீரோ அவனோட பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிச்சிருப்பான். ஆக்சுவலா யூஎஸ்ல இருக்கும் போது நானும் ஒரு பொண்ணை உருகி உருகி லவ் பண்ணேன். ஃபியூச்சர்ல அந்த பொண்ணு கூட மற்றவங்கள மாதிரி ஒரு நார்மலான லைஃப் வாழணும்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன். பட் எப்போ நான் ஃபியூச்சர்ல வாழணும்னு ஆசைப்பட்டனோ அதுவே என்னோட கடைசி ஃபியூச்சரா பண்ணிவிட்டானுங்க அப்படின்னு சொல்லும் போது மின்னுக்கு ஒன்றும் புரியல. ஆமாமா, நான் ஆசைப்பட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை கொலை பண்ணி விட்டானுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா நான் லவ் பண்ண பொண்ணுக்கும் இதே மாதிரிதான் இன்ஜெக்ஷன் மூலியமா ட்ரக்ஸை ஏத்திருக்கானுங்க. அப்ப அவ அன்கான்சியஸ் ஆயிருக்கா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு அனஸ்தீசியா கொடுத்து மூச்சு திணறல் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இறந்தா. இப்ப இந்த மவுண்டன் கேஸ்ல அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஜங் ஹயுன் இறந்தா பத்தியா, கிட்டத்தட்ட 2 ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. பர்டிகுலரா சொல்லணும்னா 2 கேஸ்லயுமே விக்டிமோட பாடியில இருந்து அவங்களுடைய ஜுவல்லரி ஒன்று மிஸ் ஆயிருந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா இந்த ஸ்டூடெண்ட் பொண்ணு ஜங்கு போட்டிருந்த செயினும் ஹீரோவோட லவ்வர் கையில இருந்த பிரேஸ்லெட்டும் மிஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்னோட லவ்வர் சாகும்போது எனக்காக ஒரு டையிங் மெசேஜ் விட்டுட்டு போயிருந்தா அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கெல்லாம் செம்ம ஆச்சரியமாயிருது. அந்த மெசேஜ் வேற ஒண்ணு இல்ல, ஃப்ரெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்றாரு. இத கேட்கும் போதே இவங்க எல்லாத்துக்குமே புரிஞ்சிருது. ஏன்னா ஃபர்ஸ்ட் கேஸ பத்தி இவங்களுக்கு தெரியாது. பட் இப்ப காமனா ஃப்ரெண்டுன்னு பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்டு தானே வருவான். அதனால மின்னு கரெக்டா கெஸ் பண்ணி, ப்ரொஃபசர் சிம்மையா சொல்றீங்க அப்படின்னு கேக்குறா.
அப்ப சீனியர் வேற, இத்தனை நாள் நம்ம ஹான் இல்ல கில்லர் நினைச்சிட்டு இருந்தோம், அவன் இல்லையான்னு கேட்கும் போது அவன் கில்லர் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த ஹீரோ இந்த இடத்துல சொல்றான். இதுல முக்கியமா அண்டர்லைன் பண்ணி பார்க்கணும்னா எந்த இடத்துலயும் ப்ரொஃபசர் சிம்மோட பேரை ஹீரோ உச்சரிக்கவே இல்லை. இதை ஏன் அப்படிங்கிறத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல கடைசியில நான் சொல்றேன். அதுக்கப்புறம் ஜூனியர் காரர் இருந்துட்டு கேப்டன் கிரைம் சீன்ல கிடைச்ச ஃபுட் பிரிண்ட்டும் ஹானோட வீட்டுல கிடைச்ச ஷூவோட ஃபுட் பிரிண்ட்டும் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்றான். அதையும் நம்ம ஹீரோ ஆல்ரெடி விசாரிச்சுட்டான். ஆக்சுவலா மர்டர் நடந்த அன்னைக்கு அந்த பொண்ணோட அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே ஃப்ளோரிங் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க, சிமெண்ட் நிறைய கொட்டி கிடந்திருக்கு. ஹீரோக்கு சந்தேகம் வந்து அந்த ஃபாரன்சிக் லேடி கிட்ட கொடுத்து செக் பண்ணும் போதுதான் ஹானோட வீட்ல இருந்து எடுத்த ஷூல கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல யூஸ் பண்ற எந்த மெட்டீரியல்ஸோட தடமும் அதுல இல்லைன்னு தெரிய வந்திருக்கு. உண்மையாலுமே ஹான் அந்த ஷூ தான் போட்டுட்டு போய் அந்த அன்னைக்கு அந்த பொண்ணை அவன் வீட்டுல கொண்டிருப்பான்னா கண்டிப்பா அவனோட ஃபுட் பிரிண்ட்ல அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் சம்பந்தமா ஏதோ ஒன்னாவது அதுல இருந்திருக்கணும். பட் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம சீனியர் ஒரு சூப்பரான கேள்வி கேட்கிறாரு. ஆக்சுவலா காணாம போன போனுமே ஹான் வீட்ல இருந்து தானே எடுத்திருக்காங்க அப்படின்னு. பதிலுக்கு ஹீரோ இருந்துட்டு ஒருத்தன் திருட்டு போனை யூஸ் பண்றான்னா அன்னோன் நம்பர்ல இருந்து வர காலை அட்டன் பண்ணுவானான்னு ஒரு கேள்வி கேட்கிறா. ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ரொஃபசர் சிம்மும் அந்த காணாம போன போனுக்கு நான் கால் பண்ணேன், அவன் அட்டன் பண்ணி ஹலோ சொல்றத ரெக்கார்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லி காட்டியிருப்பாரு. அதுல கிளியரா ஹானோட வாய்ஸ் தான் இருக்கும். சோ ஹீரோ என்ன சொல்றான்னா மேபி ஹானோட வீட்டுல அவனுக்கு தெரியாமே அந்த போன் இருந்திருக்கலாம், யாருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட அவன் அட்டன் பண்ணி ஹலோ சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்றான். இந்த பாயிண்ட் வேலிடா தான் இருக்கு. மூணாவதா ஹீரோ ஒரு முக்கியமான பாயிண்ட சொல்றான். அதாவது கில்லர் லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கறத இவங்க கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இருந்தாலும் வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தன்னை ரைட் ஹேண்டரா காட்டிக்கிறதுக்கு ஒருவேளை ரைட் ஹேண்ட்ல ட்ரைனிங் எடுத்திருப்பானோ அப்படிங்கிற டவுட் ஹீரோக்கு இருந்திருக்கும். அதனாலதான் ஹீரோ ஜெயில இருக்கிற ஹானை மீட் பண்ணி அவனை வெறுப்பேத்துற மாதிரி பேசும்போது அவன் ஒரு ரைட் ஹேண்டரா தான் ஹீரோவை அட்டாக் பண்ண வந்திருப்பான். அப்படின்னா ப்ரொஃபசர் சிம்மு அப்படின்னு மின்னு கேட்கும்போது அதை நான் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டோமா அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஆக்சுவலா கடைசியா ப்ரொஃபசர் சிம்மும் ஹீரோவும் மீட் பண்ணும்போது ஹீரோ அவன் கையில இருந்த ஆப்பிள ப்ரொஃபசர் சிம்மை பார்த்து வீசியிருப்பான். அப்போ ப்ரொஃபசர் சிம் அந்த ஆப்பிள லெஃப்ட் ஹேண்ட்ல தான் பிடிச்சிருப்பாரு. ரைட் ஹேண்டு சின்ன வைப்ரேஷன் கூட இல்லாம ஸ்டடியா இருந்திருக்கும். அதுலயே இவன் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். அப்படின்னா இந்த நாய் தான் என் நண்பனை குத்தனானா அப்படின்னு சீனியர் யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோ இருந்துட்டு கடைசியா நம்ம கண்ணாடிக்கார ஒரு டெம்பிளுக்கு போயிருந்தா ஞாபகம் இருக்கா? அந்த டெம்பிளை கிராஸ் பண்ணி தான் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மர்டர் ஆனா பாத்தீங்களா, அந்த மலை மேலேயே போக முடியுமாமா, இது ஒண்ணுதான் அதுக்கு இருக்கிற வழி அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்பதான் கண்ணாடிக்காரன் என்ன விஷயத்த கண்டுபிடிச்சா நம்மளுக்கு காட்டுறாங்க. அந்த டெம்பிளோட சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணும் போது அதுல ஒரு காரு கிராஸ் ஆகுறது ரெக்கார்ட் ஆயிருக்கு. நம்ம கண்ணாடிக்காரனும் ஹெட் குவார்டர்ஸ் கால் பண்ணி அந்த கார் நம்பரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அவன் ப்ரொஃபசர் சிம்முக்கு கால் பண்ணி பேசியிருக்கான். இந்த மாதிரி அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மர்டர் ஆன அன்னைக்கு நீங்க இந்த மலைக்கு வந்தீங்களா அப்படின்னு வெளியே நின்று பேசிட்டு இருந்திருக்கான். ஸோ இவன் போன்ல பேசிட்டு இருந்த விஷயத்த அந்த டெம்பிளோட மாங்கும் பார்த்துருக்காரு. யார் கூட பேசினாங்கிறது தெரியல, ஆனா ப்ரொஃபசர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கண்ணாடிக்காரன் சொன்னதா அந்த மாங்க் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த அத்தனை விஷயத்தையும் கேள்விப்பட்ட நம்ம ஆளுக பொங்கறாங்க. அவன் எவனா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பொசிஷன்ல வேணா இருக்கட்டும், ஏன் ஃப்ரெண்டை குத்தனவனை நான் பழி வாங்காம விடமாட்டேன் அப்படின்னு சீனியர் சொல்றாரு. இதை கேட்டுட்டு இருந்த மின்னும் ஜூனியரும் நீங்க என்ன பிளான் போட்டாலும் அதுல நாங்களும் வரோம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அப்ப ஹீரோ இருந்துட்டு கடைசியா அந்த இறந்து போன ஜங்கோட அபார்ட்மெண்ட்டுக்கு நான் போயிருக்கும் போது சில பிளட் ஸ்டெயின்ஸ் கிடைச்சது. அதுல பெருசா டிஎன்ஏ கிடைக்கல. இதைய வச்சு பார்த்தா அந்த பூனை அவனை அட்டாக் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா கண்டிப்பா அவன் உடம்புல அதோட தழும்பு இருக்கும். அதை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடது அப்படின்னு ஜூனியர்கிட்ட கொடுக்குறான். அதுக்கப்புறம் சீனியரை பார்த்து ஹையனோட வீட்டை விசிட் பண்ண வேண்டியது உன்னோட பொறுப்புன்னு சொல்றான். இந்த இடத்துல எங்கேயுமே ப்ரொஃபசர் சிம்னு ஹீரோ மென்ஷன் பண்ணிருக்கவே மாட்டான். சீனியருக்கு ஒன்னும் புரியல. அவன் வீட்டை விசிட் பண்ணி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்கும்போது லூசு பயல இறந்து போன ஒவ்வொரு விக்டிம் கிட்ட இருந்தும் அவங்க ஞாபகார்த்தமா ஏதோ ஒன்னு இவன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னா அது எல்லாத்தையும் அவன் வீட்டில தான் அவன் வச்சிருக்கணும். அதை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடது அப்படின்னு சீனியருக்கு அசைன் பண்றான். அப்போ மின் இருந்துட்டு கேப்டன் எனக்கு என்ன வேலைன்னு கேட்கும்போது இந்த ஆபரேஷன்லயே டிஃபிகல்ட் டாஸ்க் உனக்கு தாமா அப்படின்னு ஹீரோ சொல்றான். இவங்க யாருக்கும் ஒன்னும் புரியல, எல்லாம் பேந்த முழிக்கிறாங்க. அப்ப ஹீரோ இருந்துட்டு உன்னால பண்ண முடியலன்னு முன்னாடியே சொல்லிடு அப்படின்னு சொல்லிடுறான். அப்படியே சீனை கட் பண்ணி ஒரு ஜிம்ல தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா ஜூனியர்காரன் ப்ரொஃபசர் சிம்மோட உடம்புல அந்த பூனை அட்டாக் பண்ண தழும்பு இருக்குமான்னு செக் பண்றதுக்காக வந்திருக்கான். பட் ஹீரோ தப்பா ஒரு வார்த்தை வந்துட்டு சொல்லி அனுப்பிட்டான், க்ளோஸா வாட்ச் பண்ணு அப்படின்னு.
சத்தியமா இவன் வாட்ச் பண்ற லட்சணத்தை ஹீரோ மட்டும் எங்கேயாவது நின்று வேடிக்கை பார்த்தான்னா ஜூனியர் காரனை கூப்பிட்டு பின்னாடியே 4 அடி அடிப்பான்னு இருக்கு. அவ்வளோ க்ளோஸா வாட்ச் பண்றாங்க. அப்பவுமே அவனால ப்ரொஃபசர் சிம்மோட உடம்புல இருக்கிற தழும்ப பார்க்க முடியல. இவனுதான் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஹார்ட் பாத் எல்லாம் எடுப்பாங்களா, அந்த இடத்துல ப்ரொஃபசர் சிம் ஒரு டவலை மட்டும் கட்டிட்டு உட்காந்துருக்கான். இதுதான் சரியான லொகேஷன், எந்த இடத்துல தழும்பு இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலான்னு ஜூனியர் காரனும் அங்க உள்ள வந்துடுறான். ப்ரொஃபசர் சிம்முக்கு ஆல்ரெடி இவனை நல்லா தெரியுமே. என்னப்பா உன்னை இத்தனை நாள் இந்த ஜிம்ல பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேட்கும் போது இன்னைக்குதான் புதுசா ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இவன் அந்த தழும்ப தேடுற லட்சணத்துல ப்ரொஃபசர் சிம்முக்கே சந்தேகம் வந்துருது. அப்ப ஜூனியர் காரர் வந்துட்டு, சார் எப்படி சார் இப்படி உடம்பேத்தி வச்சிருக்கீங்க, எனக்கும் உங்களை மாதிரி உடம்பேத்தணும் தான் ஆசையா இருக்கு அப்படின்னு பெருமை பீத்திக்கிட்டே அவனை நோட்டம் விடும் போதுதான் ப்ரொஃபசர் சிம்மோட கையில ஹீரோ சொன்ன மாதிரியே ஒரு ஸ்கிராட்ச் இருக்கிறத நோட் பண்றான். அதே நேரத்துல சீனியர் ப்ரொஃபசர் சிம்மோட வீட்டுக்கு ஒரு டெலிவரி பாய் கெட்டப்ல வராரு வீட்டுக்குள்ள நோட்டம் விடுறக்காக. அப்ப ஹீரோ சீனியருக்கு கால் பண்ணி, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அவனோட உடம்புல ஒரு தழும்பு இருக்கு, கண்டிப்பா பூனை அட்டாக் பண்ண தழும்பா தான் இருக்கணும், ஆல்ரெடி கிடைச்ச பிளட் ஸ்டெயின்ல டிஎன்ஏ மேட்ச் பண்ணுனா இந்த பொறுக்கி பயலோட டிஎன்ஏ இருக்கிற மாதிரி ஏதோ ஒன்று எனக்கு வேணும், வரும்போது மறக்காம எடுத்துட்டு வா அப்படின்னு ஹீரோ சொல்றான். நம்ம சீனியரும் சொல்லிட்டீங்கல்ல புரிஞ்சுது, வேலைன்னு வந்துட்டா கண்ணுங்க அர்த்தமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓபன் பண்ணலான்னு பாக்குறாரு. அப்போ பக்கத்து பிளாட்டுக்காரன் டோரை ஓபன் பண்ணிட்டு வர சத்தத்திலேயே பைபிள கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னு தெரியாம டெலிவரிக்காக வந்தாங்க, ரொம்ப வெயிட்டா இருக்கு பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு நம்ம சீனியரு. அப்ப சீனியர் கையில ஒரு துண்டு சீட் இருக்கு. ஆக்சுவலா இந்த டோரோட பாஸ்கோடு இதாதான் இருக்குன்னு கெஸ் பண்ணி ஹீரோ சில பாஸ்கோட்ஸை எழுதி கொடுத்துருக்கான். ஆனா இது அத்தனையும் போடுறதுக்கெல்லாம் டைம் இல்ல, இவனுக்கு இருக்கிறது 3 சான்ஸ் தான், என்ன பண்ணலாம்னு ஆல்ரெடி சீனியர் கேட்டிருக்காரு. பதிலுக்கு ஹீரோ இருந்துட்டு, சீனியர் இத்தனை நாள் உங்க உள்ளுணர்வு சொன்னதை நான் மதிச்சதில்லை, ஆனா எனக்கு அது மேல பெரிய நம்பிக்கை இருக்கு, உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி உசுப்பேத்தி அனுப்பியிருக்கான். நம்ம சீனியரும் கடைசியா ஒரு வழியா கெஸ் பண்ணி இதுதான் பாஸ்வேர்டுன்னு போடுவாரு. டோரும் ஓபன் ஆயிருது. வீட்டுக்குள்ள வந்த சீனியரும் இவன் டிஎன்ஏ மேட்ச் பண்ணுனா என்னத்தை எடுக்கலான்னு யோசிக்கும் போது அங்க இருக்கிற டூத் பிரஷை பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் எடுக்கலான்னு போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு மண்டையில பொறி தட்டுது. அவன் ஆல்ரெடி பிக்காலி பிதிர் கோஸ்து, டூத் பிரஷ் மிஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா யாராவது வந்துட்டு போயிருக்காங்க கெஸ் பண்ணிடுவான். அதனால அவன் கண்டுபிடிக்காத மாதிரி எதையாவது எடுக்கணும்னு யோசிக்கும் போதுதான் அவனோட முடி ஒன்று அங்க உளுந்து கிடக்கிறத பாக்குறாரு. அதை எடுத்து பத்திரமா வச்சுக்கிறாரு நம்ம ஆளு. அப்படியே நம்ம சீனியர் ஒவ்வொரு ரூமா செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா ஹீரோ தான் சொல்லி அனுப்பியிருக்கானே, கண்டிப்பா ஒவ்வொரு கேஸ்லயும் இறந்த விக்டிம்ஸ் கிட்ட இருந்து எடுத்த பொருளை அவன் இங்கதான் பத்திரமா வச்சிருப்பான், அதை கண்டுபிடிக்கணும்னு. நம்ம சீனியரும் ஒவ்வொரு ரூமா தேடி பாக்குறாரு. பட் எந்த இடத்துலயும் அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. அப்பவும் கூட கடைசியா ஹீரோ மோட்டிவேட் பண்றேன்னு சொல்லி அனுப்பியிருப்பான் பாத்தீங்களா, உன்னோட உள்ளுணர்வை நம்பு, நான் நம்புறேன் உன்னை அப்படின்னு. அதுதான் இவருக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. சரி ஓகே, அவனே என்னோட உள்ளுணர்வை நம்பும் போது நான் ஏன் நம்ப கூடாது அப்படின்னு நம்மால ஃபுல் கான்சென்ட்ரேஷனை நடு நெத்திக்கு கொண்டு வந்து கையை கட்டி நின்றுட்டு இருக்காரு. அப்படியே கேமரா சீனியரோட மண்டைக்குள்ள ஜூம் ஆகி போகுது. மண்டைக்குள்ள 3 பொம்மைங்க இருக்கு. 3மே இவரோட உள்ளுணர்வு தான். அந்த 3 பொம்மையுமே இன்னும் ஏதோ இவர் வேர்ல்டு சாம்பியனா நினைச்சுக்கிட்டு பாக்ஸிங் கெட்டப்லயே தான் சுத்திட்டு இருக்கு. அதுல ஒரு பொம்மை அங்க இருக்கிற மொத்த கண்ட்ரோலும் ஆப்ரேட் பண்ணுதாட்டு இருக்கு. டேய் ஏதோ கேட்கறான், என்னடா கேட்கறான் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே முட்டிக்குதுங்க. அதுல ஒரு பொம்மை மட்டும் நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கவே மாட்டீங்க போங்கடா அப்படின்னு சோகமா திரும்பி போகுது. அப்ப மத்த 2 பொம்மைகளை அடிச்சிட்டு கிடக்குதுங்க. நம்ம சீனியரோட உள்ளுணர்வு பல கோணத்துல அங்க தெரிஞ்சிட்டு இருக்குது. அதுல ஒண்ணு படிப்பாளியாட்டு இருக்கு, ஏதோ புக்கு மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு டே அவனை ஃப்ரிட்ஜில் தேட சொல்றான் அப்படின்னு ஆர்டர் போடுது. ஆனா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்குதுங்க. அப்ப ஒரு பொம்மை சோகமா திரும்பி போச்சு பாத்தீங்களா, அது இருந்துட்டு டே அவன் வந்தர போறான்டா சொன்னா கேளுங்கடான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே யாருடா என்னை கூப்பிட்டதுன்னு ஒரு சத்தம் கேக்குது. எல்லா உள்ளுணர்வும் சப்த நாடி அடங்கி சைலண்ட் ஆயிருதுங்க. ஆக்சுவலா இப்போ ஒருத்த வரான் பாத்தீங்களா, இவன் தான் உண்மையாலுமே இப்போ சீனியருக்கு தேவைப்படுற உள்ளுணர்வு. இவனை பார்த்த உடனே மத்தவங்களா ஐயா என்ன ரொம்ப நாளா ஆளக்கானோம் அப்படின்னு நலம் விசாரிக்குதுங்க. என்னம்மா பண்றது, நான் சொல்றதெல்லாம் கொஞ்ச நாளா யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, கோச்சுக்கிட்டு போயிருந்தேன், இப்பதான் என்னுடைய தேவையை அறிஞ்சு கூப்பிடுறாங்க, அதுதான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி டைலாக் விட்டுட்டே வருது. சரி இப்ப என்னதான் வேணுமான்னு கேட்கும் போது எதையோ ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கான், ஆனா என்னன்னு எங்கனாலே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு மத்ததுக்கெல்லாம் புலம்பிட்டு இருக்குதுங்க. அந்த சமயத்துல இப்ப லேட் என்ட்ரி கொடுத்த உள்ளுணர்வு அங்க இருக்கிற ஒரு ஆக்சிலேட்டரை பிரஸ் பண்ணுது. பிரசன்ட்ல நம்ம சீனியர் கண்ணை திறந்தா அது நேரா ஒரு புக்கை போக்கஸ் பண்ணுது. இவனுக்கு ஒன்னும் புரியல. அந்த புக்கை போய் ஓபன் பண்ணி பாக்கறான். நிஜமாலுமே விக்டிம் கிட்ட இருந்து எடுத்த பிலாங்கிங்ஸ் எல்லாத்தையும் இந்த புக்ல தான் அந்த நாய் சேவ் பண்ணி வச்சிருக்கான். சீனியர்னாலே நம்ப முடியல. டே எனக்குள்ள சூப்பர் பவர் ஏதாவது இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாயிடுறாரு. அதுக்கப்புறம் அதை அப்படியே போட்டோ எடுத்து ஹீரோக்கும் அனுப்பி வச்சிடுறாரு.
ஏன்னா இப்போதைக்கு இந்த பொருளை இங்கிருந்து தூக்கணும்னா அந்த கல்பரேட் கண்டுபிடிச்சிருவான். அதனால அதை அங்கேயே வச்சுட்டு அங்கிருந்து வெளியே வரலான்னு பார்க்கும்போது எதையோ பார்த்து நம்மால் உறைஞ்சு போயிட்டாப்ல. என்னடான்னு பார்த்தா அந்த விட்டமின் ட்ரிங்க்ஸ் நிறைய அங்க அடுக்கி வச்சிருக்கு. அப்ப சீனியரோட மைண்டுக்குள்ள இருக்கிற மத்த உள்ளுணர்வெல்லாம் அது சாதாரண கூல் ட்ரிங்க்ஸ் தான், நீ போய் வேலையை பாருன்னு சொல்லுது. பட் கடைசியா ஒருத்தன் வந்திருப்பான் பாத்தீங்களா, அவனுக்கு தான் சந்தேகம். அது விட்டமின் ட்ரிங்கா இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் இல்லாம ஏன் இங்க இருக்கணும், அது என்னன்னு பாரு அப்படின்னு ஆர்டர் கொடுத்த உடனேயே நம்ம சீனியரும் அந்த ட்ரிங்கை செக் பண்றாரு. அப்பதான் அங்க போதை மருந்து இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாரு. சோ இந்த விஷயத்தெல்லாம் இவங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருந்தனாலதான் மின்னு கார்ல ஏறதுக்கு முன்னாடி இதே ட்ரிங்கை வாங்கி அவ ஷர்ட் பாக்கெட்ல வச்சிருந்திருப்பா. அதுக்கப்புறம் நம்ம சீனியர் அனுப்பின போட்டோ தான் ஹீரோ ரொம்ப ஃபீலிங்ஸா பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அதுல அவன் லவ்வரோட பிரேஸ்லெட்டும் இருக்கு. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி அவங்க லவ் பண்ணும் போது அந்த பிரேஸ்லெட் அவன் மிஸ் பண்ணிருப்பா. அதுக்காக ரொம்பவே ஃபீல் பண்ணிருப்பா. ஏன்னா அந்த பிரேஸ்லெட் அவங்க அம்மா கொடுத்ததாமா. அப்ப ஹீரோ தான் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பான். இதை பார்க்க பார்க்க ஹீரோக்கு அந்த பழைய மெமரிஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. அப்ப கரெக்டா அங்க வர மின்னு, கேப்டன் நீங்க சொல்ற ஆபரேஷனுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோ இருந்துட்டு இல்லம்மா வேண்டாம், நான் ரொம்ப செல்ஃபிஷா முடிவெடுக்கிறேன், இதுக்கப்புறம் இந்த ஆபரேஷன்ல நீ இன்வால்வ் ஆக வேண்டாம்னு சொல்றான். ஏன்னா ஹீரோ ஆல்ரெடி அவனோட லவ்வரை இழந்திருக்கான். இதுக்கப்புறமும் யாரையும் இழக்க கூடாது அப்படிங்கறதுல தெளிவா இருக்கான். ஆனா மின் இதை ஒத்துக்க மாட்டேங்கிறா. கண்டிப்பா அந்த கல்பரேட்டை பிடிக்கிற ஆபரேஷன்ல நானும் இருந்தே தீருவேன்னு அடம் முடிச்சு அவனை ஒத்துக்கவும் வச்சுக்கிறா. ஹீரோ என்னதான் ஓகே சொல்லி சிரிச்சாலும் இவளுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கணும் அப்படிங்கிறது மட்டும் ஹீரோ மைண்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் தான் இவங்க பிளான் படி மின்னு அந்த ப்ரொஃபசர் சிம்மோட கார்ல ஏறி இருப்பா. ஆக்சுவலா இவ கார்ல ஏறத பின்னாடி தூரமா ஒரு கார்ல உட்காந்து சீனியரும் ஜூனியரும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. அதை ஹீரோக்கு இன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. அப்ப ஹீரோ இருந்துட்டு கண்டிப்பா அவனோட காரு ஆல்ரெடி மர்டர் ஆன அதே மவுண்டனுக்கு தான் போகும், நான் அங்க வந்துடுறேன், நீங்க பிளான் படி எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். அப்படியே பிரசன்ட்டுக்கு வராங்க. இவன் மின்னோட வாயை புத்தி கதையை முடிக்கலான்னு பார்க்கும்போது அவனுக்கு தட்டி விட்டுறா. இதுல அவனுக்கு செம்ம கோவம் வந்துடுது. சின்ன பிள்ளையாச்சே வலிக்காம கொள்ளலான்னு பார்த்தா நீ ஒத்துக்க மாட்டேயாட்டிருக்குன்னு கண்ணு வேற எடுக்கிறான். மின்னு பிளான் இல்லாமையா வந்திருப்பா. ஒரு பெப்பர் ஸ்ப்ரேவை எடுத்து அவன் மூஞ்சில அடிச்சுட்டு கார்ல இருந்து வெளியே தலைதெறிக்க ஓட ஆரம்பிச்சிடறான். ப்ரொஃபசர் சிம் இதுல கேர் ஆயிடுறான். இருந்தாலும் தட்டி தடுமாறி மின்ன விடாம சேஸ் பண்றான். மின்னும் பாவங்க அங்க இருக்கிற மலை மேல ஓடி ஆல்ரெடி மர்டர் ஆயிருக்கு பாத்தீங்களா, கரெக்டா அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறான். அந்த இடத்துல ப்ரொஃபசர் சிம் கன் பாயிண்ட்ல மின்ன லாக் பண்றான். இப்பதான் நம்மளுக்கே காட்டுறாங்க ப்ரொஃபசர் சிம்ம சுத்தியுமே ஹீரோ சீனியர் ஜூனியர்னு மொத்த டீமும் ரவுண்ட் அப் பண்ணியாச்சு. இவனுக்கு அத்தனை பேத்து மூஞ்சியை பார்க்கும் போதே ப்ரொஃபசர் சிம்முக்கு புரிஞ்சிருது இவனோட வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறிடுச்சுன்னு. ஆனா ஹீரோவை பார்க்கும் போது ப்ரொஃபசர் சிம் இன்னும் கொலவெறி ஆகிறான். டே எனக்கு என்ன ஆனாலும் சரி உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு ஹீரோவை கன் பாயிண்ட்ல லாக் பண்றான். ஹீரோவும் அவனுக்கு பேச்சு கொடுத்துட்டே ஒவ்வொரு ஸ்டெப்பா பின்னாடி போறான். இது தெரியாத ப்ரொஃபசர் சிம்மும் லூசு மாதிரி வீரவசனம் எல்லாம் பேசிக்கிட்டே ஒவ்வொரு ஸ்டெப்பா முன்னாடி வந்துட்டு இருக்கான். அப்ப திடீர்னு ஹீரோ வந்துட்டு போதும்பா இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ப்ரொஃபசர் சிம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். அங்க கேன் ஒரு பொம்மை கத்துது. ஆக்சுவலா அந்த பொம்மை நிறைய டைம் கண்ணாடிக்காரங்கிட்ட பார்த்துருப்போம். அவன் மேல கைய வச்சதுக்கு தாண்டா உன்னை தூக்க போறான் அப்படின்னு சிம்பாலிக்கா சொல்றானுங்க. கடுப்பான ப்ரொஃபசரும் ஹீரோவை பார்த்து ஷூட் பண்ண வந்துடுறான். அப்ப இந்த காட்டுல மிருகத்தெல்லாம் பிடிக்கிறதுக்காக நெட்டு போட்டு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அது ஃபுல்லா விரிச்சு வச்சிருக்கானுங்களாட்டிருக்கு. மொத்தமா கட்டி தூக்கிடுறானுங்க. இதுல ப்ரொஃபசர் சிம் கையில இருந்த கன்னும் கீழே விழுந்துருது. பயபுள்ள தொக்கா வலையில மாட்டிக்கிட்டான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.